மலர்கின்றது. ஆகாது. மொட்டை பையில நின்றுதானே நீ சாவ போற. போடி, இல்லனா வந்து உன்னதான் பொண்ணு கேட்டு கட்ட போறாங்க பாரு. ஆமா, நீ ஒரு ஆளுன்னு உன் கூட தான் வந்து கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த போறாங்க பாரு. மூஞ்சியும் முகரையும். எங்க ப்ளீஸ் உங்க ஃப்ரெண்ட கூட்டிட்டு போங்க. ராம் வாடா ப்ளீஸ்டா, தயவு செஞ்சு வந்துடுறா. அவ எப்படி பேசுறா பாருடா. ப்ளீஸ்டா வாடா வாடா வாடா. போரிக்கி, எனக்கு அவனை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது முத்தலகி. எங்க பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கான். என்ன ஒரு திமிர் இருக்கணும். சரி விடு விடு, அவனுக்கு லோன் கிடைக்கலங்கிற ஆதங்கத்துல பேசிவிட்டேன், விட்டு தொலை. அவனுக்கு லோன் கிடைக்கணும்னா அவன் எல்லாத்தையும் ப்ராப்பரா கொண்டு போயிருக்கணும். நம்ம கிட்ட வந்து ஃபில் பண்ண கொடுத்துட்டு தப்பா போட்டுட்டோம்னா இதெல்லாம் நேச்சர் தானே. அவன் சரி பண்ணிட்டு போகாதது அவனோட தப்பு. அதுக்கு அடுத்தவங்களை ப்ளேம் பண்ண என்ன அர்த்தம்? அவன் திட்டும் போது எனக்கும் டென்ஷனை தாண்டி இருந்துச்சு சீத்துக்குட்டி. ஆனா அதையும் தாண்டி அவன் ஒரு பிசினஸ் பண்றேன், அதுக்காக லோன் கிடைக்கலங்கிறப்ப கொஞ்சம் வருத்தத்துல பேசியிருப்பேன். விடு விடு, ஃப்ரீயா விடு. நீ என்ன சமாதானம் பண்ணாலும் எனக்கு இந்த விஷயத்துல மனசே ஆற மாட்டேங்குது தெரியுமா. என்ன ஒரு திமிர் இருந்தா ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம பேங்க்குள்ள அத்தனை பேர் முன்னாடி என்ன அந்த கத்துவான். அவன் மூஞ்சிய பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அதுக்காக திட்டுறதுக்கு வார்த்தை இல்லாம திட்டின வார்த்தையவே அவனை திரும்ப திரும்ப திட்டிக்கிட்டு இருக்க. போடா வாடான்னு நீனு கொஞ்சம் ஓவரா தாண்டி போயிட்ட. ஓ, ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம அவன் போடின்னு சொல்லுவான், நம்ம போடான்னு சொன்னா தப்பா? எனக்கு வந்து ஆத்திரத்துக்கு ஓங்கிக்கிட்டு அரைஞ்சிருப்பேன். பப்ளிக் பிளேஸ் ஆச்சுன்னு விட்டுட்டு வந்தேன். ஓகே, கூல் கூல். வீட்டுக்கு வந்து இன்னும் டென்ஷன் குறையாம அப்படியே போனினா உன் முகரக்கட்டையை பார்த்தோன்னா உங்க ஆத்தா அப்படியே கண்டுபிடிச்சிரும். என் பேத்திக்கு என்னாச்சு, யார் என்ன சொன்னா, அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு. இனிமே வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க. அப்புறம் கையில காசு இருக்காது. நம்ம செலவுக்கு திண்டாட்டம் தான். பார்த்து புத்திசாலித்தனமா மூஞ்சியை கொஞ்சம் மாத்திட்டு வா. ஆமா, என் மூஞ்சியை பார்த்தோன்னே எங்க அப்பா கரெக்டா கண்டுபிடிச்சிரும். ஆனாலும் எனக்கு ஆத்திரம் அடங்கலேடி முத்தலையே. சரி விடு விடு, இந்த மாதிரி கிறுக்குங்களையெல்லாம் சமாளிச்சு தானே ஆகணும். ஆனா இந்த கிறுக்கனுக்கெல்லாம் எந்த கிறுக்கி வந்து மாட்ட போறாளோ அவெல்லாம் செத்தாடி. ஏன் சிரிக்கிற? இல்ல, அவனும் இதே வார்த்தையை கூட சொல்லிக்கிட்டு இருக்கலாம்ல, அத நினைச்சு சிரிச்சேன். புரியல. இல்ல இல்ல, ஒன்னும் இல்லப்பா, எதுக்கு வம்பு? சொல்லுடி. இல்ல, அந்த கிறுக்கனும் இந்த கிறுக்கியும் ஒரே மைண்ட் செட்ல தான் கத்துச்சுகளா. அதான் ஒருவேளை ரெண்டும் ஒரு காலத்துல ஒன்னா சேர்ந்துட்டா நீங்களே உங்களை நினைச்சு சிரிச்சுப்பீங்கல்ல, அதுக்காக கேட்டேன். பல்லு ஒட்டஞ்சிரும் உனக்கு. ஏய், சும்மா விளையாட்டுக்கு சொன்னல. அவனை என்னால ஒரு மனுஷனா கூட பார்க்க முடியல, அவனை புருஷனை பார்க்க சொல்றியா? அவனை மாதிரி ஒரு ஆளு மட்டும் எனக்கு கிடைச்சான், நைட்டோட நைட்டு அம்மிக்குள்ள தூக்கி போட்டு அவனை கொன்றுவேன். யாத்தாடி யாத்தா, நீ செஞ்சாலும் செய்வத்த. கண்டிப்பா அந்த கிறுக்க இந்த கிறுக்கிட்டையோ இந்த கிறுக்கி அந்த கிறுக்கன்ட்டையோ மாட்டக்கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். வாமா தாயே, நேரம் ஆயிருச்சு. வா. யாத்தி, ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கிறோம்லாம் சந்தோஷமா இருக்கான். இந்த ஒத்த ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கேன். எப்பப்பா அண்ணே 2 டீ, ஒன்னு சூடு கம்மியா. சூடு கம்மியாவா? ஆமாங்கண்ணே, ஆல்ரெடி இவன் சூடா இருக்கான். நீங்களும் டீ சூடா கொடுத்தீங்கன்னா இன்னும் சூடாயிருவான். அதனால ஒன்னு சூடு கொஞ்சம் கம்மி. சரிங்க தம்பி. என்னடா நீ இரிட்டேட் பண்றியா? மச்சான், உண்மை எத்தனடா சொல்றேன். நீ இவ்வளவு சூடா இருந்தா எப்படிரா? விடு, பாத்துக்கலாம். இந்த பேங்க் இல்லைன்னா இன்னும் எத்தனையோ பேங்க் இருக்கு. இதுல மட்டும்தானா? இதுக்கடா எத்தனையோ பேங்க்குக்கு போயிருக்கணும். இந்த பேங்க்லயே எல்லாம் கிடைச்சிருக்கும். எல்லாம் ஒன்னாலதான். அந்த பொண்ணு ஃபில் பண்ணதுனால 2026க்கு 2025ன்னு போட்டு ஒரு தப்பு பண்ணுச்சு. அதே நான் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணியிருந்தேன், மொத்த ஃபார்மும் தப்பா தான் இருந்திருக்கும். ஏதோ இதோட போச்சேன்னு நினைச்சுக்க. இல்லைன்னா இன்னும்ல அசிங்கப்பட்டிருக்கணும். எல்லாம் படிச்சிருக்கேன்னு வெளியில சொல்லாதடா. விடு மச்சான், அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. உனக்கு என்னடா, எந்த கவலையும் இல்லை. ஆனா எனக்கு அப்படியா? இந்த லோனுக்காக எந்த நாள லோனு அலைஞ்சிருக்கேன் தெரியுமா? எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போறதுனே தெரியல. எல்லாரும் லோன் கிடைச்சிருச்சான்னு இதையே தான் கேட்பாங்க. எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு ஒண்ணுமே புரியல. எப்போதும் போலதான்னு சிம்பிளா சொல்லிடு. ஒரே வார்த்தையில உன் வீட்டுல உள்ளவங்க எல்லாம் புரிஞ்சுப்பாங்க. உனக்கு என்ன பார்த்தா நக்கலா தெரியுதுல்ல? ஏய், உன் மைண்ட் மாத்துறதுக்காக சும்மா ஃபன் பண்ணிட்டு இருக்கேன்டா. நீ ஏன் இவ்வளோ இரிட்டேட் ஆகுற? பிடி நல்லா சூடா இருக்குல்லண்ணே? இது சூடுப்பா, அது சூடு இல்ல. சரிங்கண்ணே, சூடு கம்மியா உள்ளது அவங்கிட்ட கொடுத்துருங்க, சூடா உள்ளது எனக்கு. தம்பி, சூடு கம்மியா டீ. அண்ணே, டீனாலே சூட்டுக்காக குடிக்கிறதானே, போய் சூடு பண்ணி எடுத்துட்டு வாங்க. இல்லப்பா, அவர் தான். போங்கண்ணே, சூடா எடுத்துட்டு வாங்க. அவன் சொன்னான்னு நீங்களும் கொண்டுட்டு வரீங்க. இது எதுக்கு குடிக்கிறது? இல்ல தம்பி, என்ன அவன் டென்ஷனா இருக்கான். சரி விடுங்க, இந்த டீ அவன்கிட்ட கொடுத்துட்டு அந்த டீ என்கிட்ட கொடுங்க. சரிங்க தம்பி, இந்தாங்க ராம் தம்பி, இதை வாங்கிக்கிறேங்க. சாரிண்ணே, ஒரு டென்ஷன்.
எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் தம்பி இருந்தேன். நீங்களே எம்புட்டோ நாளா லோனுக்கு அலையத்தான் செய்றிய, அந்த டென்ஷனில் பேசுறிய. ஆனால் என்னோட அனுபவத்தில் நான் ஒன்று சொல்கிறேன், இது கிடைக்கலைன்னா இதை விட பெஸ்ட்டாக ஒன்று கிடைக்கும் தம்பி. தைரியமாக கவலைப்படாமல் அடுத்த முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவீங்க. எங்கண்ணே கிடைக்கிற எல்லாமே தட்டிட்டு போகுது, என்ன பண்ணுறதுனே தெரியல. லைஃப்பை நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குண்ணே. பயப்படாதே தம்பி, ஆரம்பத்திலேயே சோர்ந்து போயிட்டா அடுத்தடி எப்படி எடுத்து வைக்கிறது? தைரியமாக அடுத்த முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். இப்போ என்ன வயசு பிள்ளைய சின்ன பிள்ளையில இருக்கீங்க, இன்னும் காலங்கள் நிறைய இருக்கு. முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம், கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி நிச்சயம் தம்பி. பாடுறா பரவாயில்லையே, கோவிந்தண்ணன் கூட நல்ல அறிவுரை சொல்கிறாப்லையே. ஆமாம் தம்பி, இந்த டீ கடை நானும் 7-8 வருஷமாக வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த டீ கடைக்கு பின்னாடி பெரிய ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குப்பா. எனக்கு இந்த கடை ஒன்றும் சாதாரணமாக கிடைக்கல. நாங்கள் அண்ணன் தம்பி 5 பேர், அத்தனையும் தாண்டி இந்த இடத்த நான் மீட்டு அதில் ஒரு கடையை போட்டு நான் வியாபாரம் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. ஆனால் அந்த கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி இன்னைக்கு நான் ஒரு தொழில் வச்சு முன்னேற வந்தேன். என் குடும்பத்தை என்னால் சந்தோஷமாக பார்த்துக்க முடியுது. ஒரு தொழில்னு ஆரம்பிக்கும் போது பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். எல்லாத்தையும் தாண்டி தான் நம்மளும் வந்து வெற்றியை பார்க்க முடியும். கொஞ்ச நாள் போனால் வாழ்க்கை என்னன்னு உங்களுக்கே புரியும்ப்பா. இப்போவே சோர்ந்து போயிடாதீங்க. தேங்க்ஸ் கோவிந்தண்ணே. மனசுக்கு கஷ்டமாக இருக்கும்போது உங்கள் வார்த்தைகள் என்ன கொஞ்சம் தெம்பு கொடுக்குது. நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை நடக்குது, நமக்கு ஒரு தப்பு நடக்குதுன்னா அதுக்கு ஏதோ ஒரு வழியில் நம்மளும் ஒரு முக்கியமான காரணமாக இருப்போம். அடுத்தவங்க மேலே பழி சொல்கிறத விட்டுட்டு அந்த தப்பு இனிமேல் நடக்காத அளவுக்கு அடுத்து நம்ம அடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றிக்கான முதல் படியாக இருக்கணும். உங்களால் முடியும் தம்பி, அடுத்த முயற்சி பண்ணுங்க. யார் மேலேயும் பழி போட்டு உங்கள் நேரத்தை நீங்கள் வீணடிச்சுக்காதீங்க. சூப்பர்ண்ணே, உண்மைதான். அந்த பொண்ணு ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணி பார்த்துருந்தேன்னா எனக்கும் இது வந்திருக்காது. இந்நேரம் எனக்கு பேங்க்கில் லோன் கிடச்சிருக்கும். என் சைடும் கொஞ்சம் தப்பு இருக்குது. ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டு முக்கியமான விஷயத்தில் நான் கோட்டை விட்டுட்டு போயிருக்கக்கூடாது. ஏய், இதைத்தானடா இம்புட்டு நேரம் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக நீ அட்வைஸ் பண்ணுறேங்கிறதுக்காகலாம் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுடா. டீய குடி. தோல்வி அது முடிவு அல்ல, காலம் உன் கையில் உள்ள காயம் உன் மனதை மெல்ல கேட்டு பறித்து இழுத்து அப்பா என்ன இன்னைக்கு அதிரச சுட ஆரம்பிச்சாச்சா? அடேங்கப்பா, ஆத்தா சுடும் அதிரசத்துக்கு இந்த முத்தலகி அடிமையப்பா. அடிமைன்னு சொல்றியே தவிர 5 ரூபா கொடுத்து ஒரு அதிரசம் வாங்க மாட்டேங்கிறியாட்டி? அவ ஒரு கஞ்ச பிஸ்னாரித்தான். அவங்க அப்பாவை விட அவ ரொம்ப மோசம். நீங்க தான் குடும்பத்தோட தாராள பிரபுவாச்சே, அப்படியே ஒரு 5-6 அதிரசத்தை பார்சல் கட்டி கொடுக்கறது, அது கொடுக்க மாட்டீங்கள? வேணும்னா காசை கொடுத்து வாங்கிட்டு போடி வேலை எத்தவளே. நரங்க வலிக்க உட்காந்து வயசான கிளவி சுட்டுக்கிட்டு இருக்கேன். காசு கொடுத்து வாங்குறதுக்கு உனக்கு என்ன செய்யுது? சரி அப்பதான் உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. என்னடி குட் நியூஸ்? வர வழியில மாரியப்ப அண்ணன் கடையில ஆர்டர் எடுத்தேன். 300 அதிரசமும் 150 முறுக்கும் கேட்டிருக்காங்க. அப்படி போடு. ஆர்டரே வரலையே, சும்மா சுட்டு வச்சுக்கிட்டு இருக்கமேன்னு நினைச்சேன். எடுத்துட்டு வந்துட்டியா? சரி சாயங்காலம் அப்ப கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருவோம். சுட சுட போட்டிருக்கு, ஃப்ரெஷ்ஷா கொடுத்தா நல்லா இருக்கும் பத்தியா? சரி அப்பத்தா. அம்மா தாத்தா அம்மாலாம் எங்க? ஆளை காணோம். தாத்தா கொல்லைக்கு வேலைக்கு போயிருக்காரு. உங்க அம்மா கறி இப்பத்தான் மாமனாருக்கு காப்பி கொண்டு போயிருக்கா. அப்ப உன் புள்ள என்ன பண்றாரு? அப்பன்னு கொஞ்சமாவது மட்டு மரியாதை இருக்காம்டி. எப்ப பார்த்தாலும் உன் புள்ள உன் மயன்னு என்னதான் பேச்சோ உனக்கு தெரியல. காலம் ஃபுல்லாக இந்த குடும்பத்தில் எல்லாரும் கஷ்டப்படுறாங்களே, நம்மளும் இந்த குடும்பத்தோடு சேர்ந்து கஷ்டப்பட்டா தான் அடுத்த லெவலுக்கு உயர முடியும்னு கொஞ்சமாவது உன் பிள்ளைக்கு அக்கறை இருந்தா தானே. எங்கே போயிட்டாரு? அவரை கொண்டு போய் இந்த ஆர்டரை கொடுத்துட்டு வர சொல்லு. நீ எல்லாம் இந்த டைமில் அலைஞ்சிட்டு இருக்க கூடாது. பார்த்தா உன் புள்ள அழுத்து சலுத்து வீட்டில் இருந்துடக்கூடாதே. உனக்கு அப்படியே கண்ணை உறுத்துமா? வெட்டியா வீட்டில் இருக்கிறதுக்கு வெளியில் போனால் 10 காசாவது சம்பாதிக்கலாம்ல. என்னத்தை சம்பாதிச்சாலும் தான் அதை ஷேர் மார்க்கெட்டில் விட்டுட்டு ஊதிட்டு வந்துருவோமே. ஏய், இப்ப வந்த வரத்துல எதுக்குடி என் புள்ள உங்களுக்குற? பேசாம போடி உள்ள. துணிமணியை கலட்டி போட்டுட்டு கைகால் மூஞ்சியை கழுவிட்டு காப்பி எடுத்து குடி. இந்த அந்த முறுக்கு அதிரசத்தை 2 எடுத்து தின்னு. எப்ப பார்த்தாலும் என் புள்ளைய வம்பு கிழக்கிறதே வேலையா வச்சிருப்பா. வீட்டுக்குட்டி அப்படியே உங்க அப்பா தட்ட சொல்லி 4 முறுக்கு 2 அதிரசம் பார்சல் கட்ட சொல்றி. டீக்கு தொட்டுக்கிற நல்லா இருக்கும். 4 அதிரசத்துக்கு 40 ரூபா, 2 முறுக்குக்கு 20 ரூபா, மொத்தம் 60 ரூபாடி முத்தலகி. காசை கொடுத்துட்டு பலகாரத்துல கைய வை. பாவி நண்பிடி. அதனால தாண்டி 60 ரூபா, வெளியில எல்லாம் 80 ரூபா தெரியுமா? ஆத்தாடி ஆத்தா, அப்பத்தா உன் பேத்திக்கு நல்லா பகல் கூட அழிக்கிறியலி. நீங்க சுட்டு வச்சிருக்கிற உள்ளங்கை சைஸ் முறுக்கு 1 10 ரூபாயோ? உங்ககிட்ட வாங்கி திங்கிறதுக்கு நான் ஊர் கடையில போய் வாங்கி தின்னுட்டு போயிருவேன். நீங்களே உங்க முறுக்க சுட்டு வச்சு தின்னுங்கடி. திருப்ப பாரு, இதுக்கு ஒன்றும் குறைச்ச கிடையாது. ஒரு முறுக்கு கேட்கறதுக்கு கொடுக்குறீங்களா? இதுகெல்லாம் ஃப்ரெண்டுக. எருமை எடுத்துட்டு போ.
ஏய் உங்களுக்கு கொடுக்காம ஊர்ல சுட்டு கொடுத்து என்னடி அள்ளி கட்ட போறேன்? எத்தனை வேணும் சொல்லு, எடுத்துட்டு போ. அதான பார்த்தேன், எங்க ஆத்தான ஆத்தாதேன் 7-8 முறுக்கும் 8-15 அதிரசத்தை எடுத்து வைத்தா அப்படியே கொண்டுட்டு போய் உட்காந்து குறைச்சு திம்போம். அப்பதான் இவ கொள்ளக்காரி, அசந்தா ஆளையே ஆட்டையை போட்டுட்டு போயிருவா. 4 நிமிஷத்துக்கு முன்னாடி 4, இப்ப 8-16 போகுது பத்தியா? அப்பத்தா இவ பேச்ச நம்பாம கூடு. அப்பத்தா ஞாயிற்றுக்கிழமை லீவ் அன்னைக்கு உனக்கு வந்து மாவு சேர்த்து தரேன். நீ தானே, நீ சேர்க்கிற மாவுல நான் அதிரசம் சுட்டு வியாபாரத்துக்கு கொண்டு போயிட்டாலும் இந்த எடுத்துக்க. தேங்க்யூ மை லார்ட். இது குட்டி, அப்ப நான் கிளம்புறேன். பாய். போயிட்டு வரேன். போயிட்டு வா போயிட்டு வா. உங்க அப்பத்தால சத்த வர சொல்லுடியே, மத்தியான நேரத்துல போர் அடிக்குது. அது மருந்து தின்ற மயக்கத்துல இருந்து இன்னும் மீண்டு வரல. மயக்கம் தெளிஞ்சோன்னா வர சொல்றேன். போயிட்டு வரேன். போயிட்டு வா. சரி, நானும் அப்ப கிளம்புறேன். எங்க பத்தா போற? மாரியப்பன் கடையில ஆர்டர் எடுத்திருக்கோம்னு சொன்னீல டீ, போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். உன் புள்ள வீட்டுல வெட்டியா தானே இருக்காரு, இந்த வேலை கூட பார்க்க மாட்டாரா? அவர்கிட்ட கொடுத்து விடு, நீ ஒன்னும் போக வேண்டாம். அவனையே எதுக்குடி இழுக்கிற? அம்மா என்ன கொடுக்கணும் கொடுங்க, கொடுத்துட்டு வரேன். ஆர்டர் வந்திருக்குப்ப, அதைத்தான் கொண்டுட்டு போகணும். எந்த கடைன்னு சொல்லுமா, நான் கொண்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். அப்பதான் நான் உள்ள போறேன். என்கிட்ட சொன்னதே இப்ப நொப்பன்ட்ட சொல்ல வேண்டியதானம் டீ? சொல்லிட்டு போ, அவன் போய் வேலையை பார்க்கட்டும். குடும்பத்துல உள்ளவங்க சொல்றதெல்லாம் கேட்டுதான் நடக்கிறாங்களாக்கும் சொல்றதுக்கு. அடியே அடியல, அவ போயிட்டாமா, கொடு நான் கொண்டுட்டு போறேன். நீ ஆனமான பொழப்பு பொழைச்ச உன் புள்ள ஏன்டா இப்படி நடந்துக்கிறது? ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ தெரியல. அந்த புள்ள இந்த வயசுல கிடந்து கஷ்டப்படுறா, அவ படுற கஷ்டம் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. என்னமோ பண்ணு, இந்த ஆர்டரை கொண்டு கொடுத்துட்டு காசைனாலும் வாங்கிட்டு வா. மாமா மாமா, என்ன இந்த மனுஷன் இப்படி அடிச்சு போட்டது மாதிரி படுத்திருக்காரு? மாமா சத்த எந்திரிங்க மாமா. என்ன அரிசி? என்ன மாமா இந்நேரத்துல படுத்திருக்கீங்க? உடம்புக்கு எதுவும் முடியலையா? இல்லடி, ஏன் கேக்குற? இந்த நேரத்துல எல்லாம் படுக்க மாட்டீங்களே, அதனால கேட்டேன். உடம்புக்கு எதுவும் முடியலைன்னா சொல்லுங்க மாமா, மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, சும்மா தான் படுத்தேன். என்ன விவரம் சொல்லு. தூக்கத்துல எழுப்பி விட்டனோ? சாரி. சாரி சொல்ற அளவுக்குலாம் ஒன்றும் நடக்கல. சொல்லு, என்ன விஷயம்? கணேசன் பொண்ணை பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்லல, அதான் கேட்டுட்டு போலான்னு வந்தேன். கணேசனுக்கும் பிடிச்சிக்கிருச்சு, வீட்டுல உள்ள எல்லாருக்கும் பிடிச்சிக்கிருச்சு. இதுக்கு மேல நான் சொல்ல என்ன இருக்கு? பிடிச்சிக்கிருச்சுதான், உங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும்ல, அத பத்தி சொல்லுங்க. கொஞ்சம் வாய் துடுக்கான புள்ள மாதிரி தான் தெரியுது. அப்புறம் படிச்சிருக்கு, நல்லா வேலைக்கு போகுது. நம்ம கணேசனுக்கு ஏத்த பொண்ணு, வேற என்னத்த சொல்ல? அதைத்தான் மாமா நானும் நினைச்சேன். அத்தையும் மாமாவும் இந்த பிள்ளை வந்து நம்ம வீட்டில் ஒழுங்கா வேலை பார்க்காது போல, நம்ம குடும்பத்துக்கு சரியா வராது போல, பட்டுன்னு பேச மாட்டிருக்கும்னு சொல்றாங்க. அதான் எனக்கு ஒரு மாதிரியாவே இருந்துச்சு. இந்த மயில் இல்ல மயில், அவ சொல்றா எனக்கு என்னமோ இந்த குட்டி உனக்கு எதிரியா வந்தாலும் வருவா போல, என்ன வில்லி கணக்கா பேசுறான்னு அவ என்னென்னத்தையே சொல்றா. எனக்கு ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு வருது மாமா. இப்ப இதுதான் உனக்கு பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல, மயிலுக்கிட்ட என்னத்தையே சொல்லி சமாளிச்சிட்டேன். அத்தை மாமா கிட்டையும் கணேசனுக்கு பிடிச்சிருக்கு, அதனால வேற எதுவும் பேசாதேன்னு சொல்லிட்டேன். எல்லாரும் அவங்க வாய மூடிட்டாங்க. என்னாலதான் ஒரு மாதிரி இருக்கு மாமா. அந்த பிள்ளைனால நம்ம குடும்பத்துல எதுவும் சண்டை சச்சரவு வந்துடாதுல்ல. கழுத, உனக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா தம்பிக்கிட்ட சொல்லு, தம்பியை சமாளிச்சுக்கிருவான். வேற பொண்ணு பாப்போம். ஐயோ, நான் வேற பொண்ணெல்லாம் ஒன்றும் பார்க்க சொல்லலை. மயில் சொன்னது மனசை போட்டு குழப்பிச்சு, அதனால கேட்டேன். அந்த குட்டி வாய் துடுக்கா இருக்கா, அம்பிட்டு தானே. மற்றபடி எங்களுக்குள்ள ஒரு சண்டை சச்சரவும் வராதுல்ல மாமா. உனக்கு பயமா இருக்கா? நான் என் குழந்தைங்களுக்குள்ள பொண்டாட்டியில எப்படி தெரியுமா கனவு கண்டு வச்சிருக்கேன், அதே ஒரு மாதிரி இருந்துச்சு. கனவு கண்டு வச்சிருக்கியா? அவன் பொண்டாட்டியில பத்தி நீ என்னடி கனவு கண்டிருக்க? இது நல்லா இருக்கே கதை. மச்சான் பொண்டாட்டி குழந்தை பொண்டாட்டிலாம் எப்படி இருக்கணும்னு வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி கனவு இருக்காதா? நான் இந்த வீட்டோட மூத்த மருமக, எனக்குன்னு சித்த ஆசைவாசம்லாம் இருக்கத்தானே செய்யும். எனக்கு புரியல அரசி, என்ன சொல்ல வர்ற? அந்த பிள்ளைகளை பத்தி உனக்கு என்ன ஆசை, உனக்கு என்ன கனவு? குழந்தைங்களை என்னைக்கு நம்ம குழந்தைனா பார்த்ததில்ல, நம்மளுக்கு பிறந்த பிள்ளை மாதிரி தானே மாமா பார்க்கறான். அதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தானே. இவங்க 2 பேரையும் நான் பிள்ளையெல்லாம் பார்த்தாலும் வரப்போறவளுகளை நான் மருமகளா பார்க்க முடியாதுல்ல. அவளுக்கு எனக்கு தங்கச்சி தானே. சரி, அதுக்கு என்ன சொல்ல வர? அவளுகளோட நான் அக்கா தங்கச்சி மாதிரி ஒண்ணுக்கு ஒத்துமையா இருக்கணும். சரி, அப்புறம் எல்லாரும் ஒரு விசேஷம் வந்துச்சுன்னா ஒரே மாதிரி சேலை கட்டி, ஒரே மாதிரி நகை நட்டு போட்டு, ஒரே மாதிரி ஒரு குடும்பம் மாதிரி போகணும். சரி,
அப்புறம் கடைக்கெல்லாம் போய் காய் வாங்குறோம்ல, அப்ப எல்லாரும் ஒத்துமையா எனக்கு இது வேணும் உனக்கு அது வேணும்னு மாத்தி மாத்தி பிடிச்சதுகளா எடுத்துட்டு வந்து ஒத்தாப்புல உட்காந்து சமைச்சு நல்லா சந்தோஷமா சாப்பிடணும். சரி. அதுக்காண்டி அந்த பிள்ளைகளை நான் வேலை பார்க்க சொல்லிலாம் கொள்ள மாட்டேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் செஞ்சிருவேன். ஆனா சாப்பாடெல்லாம் ஒன்னா உட்காந்து ஒரு இடத்துல தான் சாப்பிடணும். அப்புறம் நான் என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்புறம்னு இல்லடி, உன் ஆசையே சொல்லிக்கிட்டு இருக்க. நான் ஈன் கொட்டி கேட்கலன்னா எப்படி? உனக்கு சுவாரஸ்யம் குறைஞ்சிரும்ல. ஆமா ஆமா, ஈனா கொட்டுங்க. கொட்டுறேன் சொல்லு. அப்புறம் ஒரு கடைசி ஆசை. என்னன்னு சொல்லு. கல்யாணம் முடிச்சு வந்த அடுத்த வருஷத்துலயே எனக்கு ஒரு பிள்ளைய பெற்று கொடுத்துறணும். அந்த பிள்ளைகளுக்கு நான் பீமூத்திரம் அள்ளி எல்லா நல்லது கெட்டதும் பார்க்கணும். அந்த பிள்ளைய என்னையவும் அம்மானு கூப்பிடணும், உங்களை பெரியப்பான்னு கூப்பிடாம அப்பான்னு கூப்பிடணும். அதை கேட்டு கேட்டு நம்ம சந்தோஷப்படணும் அம்மா. அந்த பிள்ளையில தாம்பிள்ளையில நினைச்சு வளர்க்கணும். தோல்லையும் மார்லையும் போட்டு மடியிலையும் மார்லையும் சோர்ந்து அந்த பிள்ளையில நம்ம நல்லா வளர்த்து ஆளாக்கணும் அம்மா. அது என்னோட ஆசை. அதுக்கு வர்றவர்களும் ஒத்து இருக்கணும். எல்லாரும் ஒன்னா இருந்தா தானே மாமா அதெல்லாம் நடக்க. அப்பதானே அந்த பிள்ளையில நம்ம பிள்ளையில நினைச்சு வளர்க்க முடியும். கால்ல ஒண்ணும் தோல்ல ஒண்ணுமா கிடந்து அம்மா அப்பான்னு துள்ளி குதிக்கையில நல்லா இருக்கும் பத்தியில. அது எனக்கு ஆசை, அது எனக்கு கனவு. இதயம் எரிகின்றது, இறங்கிய கண்ணீர் அணைக்கின்றது உள்ளங்கையில். அரசி மாமா, எனக்கு வரப்போறவர்கள்ட்ட இதுதான் மாமா ஆசை. இதெல்லாம் நடக்கும்ல? தாண்டி நடக்காது, அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். கணேசன் பிள்ளையும் சரி, ராமன் பிள்ளையும் சரி, முதல்ல அம்மா அப்பான்னு நம்மளத்தான் கூப்பிடுங்க. நீ கவலைப்படாத. கூப்பிடுங்கல்ல மாமா. பெரியம்மா பெரியப்பான்லாம் கூப்பிடக்கூடாது, அம்மா அப்பான்னு தான் கூப்பிடணும். என்ன மாமா? ஆமாடா, நம்மள அம்மா அப்பா தானே, அப்படிதான் கூப்பிடுங்க. அதுக்காகத்தான் மாமா சீக்கிரமா கணேசனுக்கு கல்யாணத்தை முடிக்கணும்னு ஆசையா இருக்கு. கல்யாணம் கட்டி வந்து அடுத்த வருஷமே 2 பிள்ளை இல்ல 4 உள்ளையில பெத்து கொடுத்தாலும் தங்கம்னு வளர்த்துருவேன். என்ன மாமா? ஆமாடா, அதெல்லாம் வளர்த்துடலாம், சூப்பரா வளர்த்துடலாம். சரியா? அப்ப இப்பவே போய் எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, உடனே நிச்சயதார்த்தத்துக்கான ஏற்பாடு பண்ணிடலான்னு கேட்டுருவோமா? சரிடி, கேளு. ஆமா, உன்ன மாதிரியே எனக்கு அம்மா அப்பான்னு கூப்பிட ஒரு வாரிசு வரணும்னு ஆசையா இருக்கு அரசி. தம்பிய கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிருன்னு. என்னம்மா? ஆமா மாமா. அழுகாதடி, அழுகாத. காலத்தின் கணக்குகளே செலவாகும் வரவும் நீ சுழல்கின்ற